Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோங்க. காரசாரமான குடமிளகாய் சாதம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இது. வாங்க இப்போ நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குடமிளகாய் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல சாதத்தை வடித்து நல்லா ஆற விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அதில் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் க்யூப் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னால் மணிக்கோலம், அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த குடமிளகாய் சாதம் வந்து நம்ம ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாதம் தான். ரொம்ப ஈஸியாக நம்ம சாதம் கூட மீந்து போயிடுச்சுனா கூட நம்ம வந்து இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக கொஞ்சம் நல்லா அந்த கேப்சிகத்தோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் குடமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்து நமக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அதோட ஸ்மெல்லு வந்து நல்லா வருங்க. நம்ம வதக்கும் போது அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாத. நல்ல ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, குடமிளகாயோட ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம சேனல்லே வந்து சாம்பார் பொடி ரெசிபி கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதோடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்துருப்போம். இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா அதோட ஸ்மெல்லு வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் வந்து நல்லா போகணும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா வந்து நமக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணுங்க. அந்த மசாலா ரைஸ் எல்லாமே நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரைஸ்லாம் வந்து அடியில் வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக பண்ணணும். இப்போ நல்லா நம்ம இந்த மசாலாலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுடலாம். நல்லா அதோட ஜூஸ் வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ரைஸ் வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரித்து வச்சிங்கனாலே ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.